வணக்கம். அரசு போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது இனிய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மத்திய அரசு. இந்த மத்திய அரசு பற்றி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவும் விரைவாகவும் பார்த்துடலாம். மத்திய அரசுன்னு எடுத்துக்கிட்டால் தன்னுடைய நிர்வாகம் இந்திய அளவு முழுவதுமே இருக்கும். அது கீழே தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு உண்டான அதிகாரத்தை பகிர்ந்து வழங்கு கொண்டு இருக்கிறது. இந்திய நாட்டில் அரசியலமைப்பு பகுதி 5 அதில் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. இந்த மத்திய அரசு மொத்தம் 3 வகையான அங்கங்களை வச்சு தான் நிர்வாகமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு 3 வகையாக அந்த அங்கங்களை பிரித்து ஆட்சி அமைப்பை வழங்கிக்கிட்டு இருக்கு. இதில் நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியவர் இந்திய குடியரசுத் தலைவர், 2வது குடியரசு துணைத் தலைவர், அடுத்து பிரதம அமைச்சர்கள், அப்புறம் அமைச்சரவை குழுக்கள். இவங்களாம் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க நிர்வாகத்துறையில். அடுத்து சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டால் அதில் நாடாளுமன்றம் தான் பெரும் பங்கு வகிக்குது. நாடாளுமன்றத்தை 2ஆக பிரித்தா மாநிலங்களவை, மக்களவைன்னு 2 அவை இருக்குது. அடுத்து நீதித்துறை. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம நிர்வாகத்தில் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அவருடைய அமைப்பு செயல்பாடு என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ குடியரசுத் தலைவர் அவரும் கிட்டத்தட்ட ஆளுநர் மாதிரி தான். நம்ம போன கிளாஸில் பார்த்த மாநில உடைய செயல்பாடு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மாநிலங்களை எடுத்து நான் ஈஸியாக சொல்கிறது காரணம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான். இப்போது மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 53 கீழே அவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ தன்னோட அதிகாரங்களை செயல்படுத்துகிறாரு. குடியரசுத் தலைவர் கிட்டத்தட்ட ஆளுநர் மாதிரி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். அவரும் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பி இருக்கணும். அவர் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ அல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அவர் எந்த பகுதியிலும் வகிக்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது 10 உறுப்பினர் அவருக்கு என்ன செய்யணும், அவரை வழிமொழியணும், மற்றவங்க அதை ஏற்றுக்கிறணும். 10 உறுப்பினர்கள் அவர்களை வாக்காளர்களாக முன்மொழியணும். அதே அதில் அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய 10 உறுப்பினர்கள் என்ன செய்யணும், வழிமொழியணும். இப்படி தான் அவர் என்ன செய்கிறாரு, தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவருக்கு பதவி பிரமாணம் யார் செய்து வைக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தான் என்ன செய்கிறாரு, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இவருக்கும் பதவி என்னது நிரந்தரமே கிடையாது. இவர் என்ன செய்யலாம், தானவே முன் பதவியை ராஜினாமாவும் செய்யலாம், அதை தொடரவும் செய்யலாம். 2வது இவருடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. குடியரசுத் தலைவர் அவருடைய அரசியலமைப்பு சட்டம் 77 படி நோட் பண்ணிக்கோங்க, 77 படி சட்டப்பிரிவு 77 படி அவர் தன்னுடைய நிர்வாகத்தை மேற்கொள்கிறார். அவர் தனக்கு என்ன மாதிரியான ரோலை அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னா, மத்திய அரசனுடைய பணியாளர்களை நியமிக்கிறது, அவருடைய அதிகாரிகளை நியமிக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களை நியமிக்கிறது, நீதிபதிகளை நியமிக்கிறது, மாநில அரசினுடைய நீதிபதிகளை நியமிக்கிறது, அப்புறம் நிதிநிலை அறிக்கையை வெளியிடுறது, அவசர பிரகடன நிலையை ஏற்படுத்துறது, சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகியவற்றை கட்டுப்படுத்துறது, பிரதம அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் ஆலோசனை வழங்குறது, இப்படியான சில முக்கிய பங்குகளை அவர் தொடர்ந்து
வகுத்துக்கிட்டு இருக்காரு. நிர்வகித்து கொண்டு திறம்பட செயல்பட வேண்டும். இதுதான் அவருடைய முக்கியமான ரோல். அடுத்து அவர் சட்டமன்ற அதிகாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் பதவி ஏற்ற உடனே முதல் கூட்டத்தொடரை துவக்கி வைக்கிறதே அவர் தான். அதாவது பொது தேர்தலுக்கு பின்னால் அவர் முதல் கூட்டத்தொடரை துவக்கி வைக்கிறது அவர் தான். அடுத்து ஆண்டுக்கு 2 முறை அவர் என்ன செய்கிறாரு, அரசவையை கூட்டுறாரு. அப்புறம் அவர் மக்களவை, மாநிலங்களவை, இதில் மாநிலங்கள அவையோடைய ஒரு 12 நபர்களை என்ன செய்கிறாரு, நியமிக்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதில், அதாவது மாநிலங்களில் பார்த்தோம் இல்லையா, மேலவை 6ல் 1 பங்கு மக்களை நியமிப்பாங்க. கலை, அறிவியல், பட்டதாரிகள், பேராசிரியர்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை அவர் தேர்ந்தெடுத்து என்ன செய்வார், ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு 6 வருஷம் பதவி நீடிப்பு, 6 வருஷம் ஆட்சியில் அவங்க இது பண்ணுவாங்க. அது நிரந்தர அவையாக மாற்றப்பட்டிருக்கும். மாநிலங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கு 2 வருஷம் தான் என்ன செய்வாங்க, தனிப்பட்ட முறையில் பதவி நீடிப்பு செய்வாங்க. இதே மாதிரி தான் மாநிலங்களவையிலும் உண்டு. இது ஒரு நிரந்தர அவை. நம்ம மாநிலங்களவை பார்க்குறப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 12 பேர் என்ன செய்வாங்க, நியமிப்பாங்க. அதில் 2 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆங்கில இந்தியரை செலக்ட் பண்ணி மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. அடுத்து நிதி அதிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அவர் தான் பட்ஜெட் மசோதா தாக்குதல் செய்வார். அதே மாதிரி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் மத்திய அரசு ஆளுகின்ற பிரதம மந்திரிகளுடைய ஆலோசனை பேர் தான் இதென்ன செய்வார், செயல்படுவார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 72வது சட்டத்தின்படி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை குறைக்கவும் அல்லது அவங்களுக்கு மன்னிக்கவும் உரிமை இவர் பெற்றிருக்கிறார். அப்புறம் இராணுவ அதிகாரங்களில் இவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். முப்படைக்கும் தளபதி இவர் தான். அந்த சட்டப்பிரிவு 53 அதோடைய 2வது பகுதியில் அவர் என்ன செய்கிறாரு, அங்கமாக வகிக்கிறாரு. அடுத்து வெளிநாட்டு தூதரவு விஷயங்களில் தூதர்களை வரவேற்கவும் அவர்களுக்கு முக்கிய பங்காற்றவும் நம்ம நாட்டு தூதர்களை ஊக்குவிக்கவும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் பதவி உயர்வு கொடுக்கறதுக்கும் முக்கிய பங்கு செயலாகவும் இவர் இருக்கிறாரு. அப்புறம் நெருக்கடி நிதி அதிகாரங்களா என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை, 352வது சட்டம் அவசர கால சட்டமாக அறிவிக்கப்படுது. அதாவது நெருக்கடி நிலையாக அறிவிக்கக்கூடிய அதிகாரம் 352. இதுவே மாநில அரசை கலைக்கக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னா 356. இதுவே நிதி நெருக்கடியாக இருக்கிறப்போ அறிவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 360. அடுத்து குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவருடைய செயல்பாடு பிரதம அமைச்சர்களுக்கோ அல்லது மக்களவைக்கோ மாநிலங்களவைக்கோ ஏற்புடையதா இல்லை. ஒருவேளை அவரை நீக்குகின்ற குற்றச்சாட்டுகள் மிகுந்த ஒரு வாக்காடு இருக்குது அப்படின்றப்போ அந்த வழக்காடு நாடாளுமன்றத்தில் அவை குறிப்பில் இடம்பெறும். அப்படின்றப்போ அவர் என்ன செய்வார், குடியரசுத் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறதுக்கு வற்புறுத்தப்படும். அவர் ராஜினாமா செய்வார். அது 4ல் 1 பங்கு மாநில அவையில் என்ன செய்யணும், வாக்கெடுப்பு நடப்பில் பெரும்பான்மை இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், ராஜினாமா பண்ணி ஆகணும். அடுத்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தவராக பார்க்குறது துணை குடியரசுத் தலைவர். இவர் யாருக்கு சமமானனா அமெரிக்க ஜனாதிபதிக்கு சமமான ஒருத்தவர். இது நாட்டிலே மிக உயர்ந்த பதவி, 2வது உயர்ந்த பதவியாக கருதப்படுவது. இது 63வது சட்டப்பிரிவின்படி நாட்டின் 2வது மிக உயர்ந்த பதவியாக கருதப்படுகிறது. இவரும் கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் மாதிரி தான். சிறு
விஷயங்கள் மட்டும் மாற்றம் இருக்கும். என்னென்ன விஷயம் அவர் பார்க்குறாருன்னு பார்ப்போமா? கிட்டத்தட்ட அதே சேம் ரூல்ஸ் தான் அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. ஆனால் இது வந்து மறைமுகமான தேர்தலுமா அவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களால் இந்த வாக்கு நடத்தப்பட்டு அவரை தேர்ந்தெடுப்பாங்க. இவருக்கும் 35 வயசு இருக்கணும். இவரும் எந்த இதுலேயும் இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் ஊதியம் வாங்கியிருக்கக்கூடாது, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ என்ன இருந்திருக்கக்கூடாது, ஊதியம் வாங்கியிருக்கக்கூடாது. ரெண்டாவது, இவர் சுயமாக எந்த ஒரு தொழிலும் தொடங்கி லாபம் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. இவர் வந்து கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். இதுதான். இப்போது சட்டப்பிரிவு 66/1 படி துணை குடியரசுத் தலைவர் அவர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து, அவர் ஆட்சியில் இருக்கிறப்போ, அல்லது அவர் ராஜினாமா பண்ணுறப்போ, அல்லது ஆட்சியில் இருந்த மணிக்கே அவர் உயிர் துறக்கிறப்போ, அல்லது பணி நீக்கம் செய்யப்படுறப்போ அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி முடிவுக்கு வந்துடும். அது வரைக்கும் யார் அப்போ அடுத்து வந்து அதை பொறுப்பேற்றுக்குவாங்கன்னா, இந்த மாநிலங்களவையை வழிநடத்தக்கூடிய சபாநாயகர் இருப்பார்ல, அவர் தான் துணை குடியரசுத் தலைவருடைய பணிகளை அவர் செய்வார். சரிங்களா? அடுத்து, துணை குடியரசுத் தலைவர் உடைய பதவி நீக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களவை ஒப்புதலுடன் மாநிலங்களவை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இது 14 நாட்களுக்கு முன்னதாகவே அவருக்கு முன்னெச்சரிக்கை என்ன செஞ்சுருவாங்க, கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சார், நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க, 14 நாளுக்கு முன்னாடியே தெரிவிச்சிருவாங்க. அதை வந்து அவர் என்ன செய்யணும், இல்லை தாம் குற்றத்தை நிரூபிக்கப்பட வேண்டும், நான் குற்றத்தை நிரூபிக்கப்படணும், நான் குற்றமற்றவன் நிரூபிக்கப்படணும், அல்லது அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்படணும். ஓகேவா? அடுத்து, அவருக்கு எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும், பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களுடைய தலைவராக அவர் செயல்படுவார். அவர் தான் வழி நடத்துவார். அடுத்து, அவர் அங்கே எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பார். தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதனை செய்வார், அனுப்பி வைப்பார். அடுத்து, அவர் அந்த மாநிலங்களவை என்ன ஒத்தி வைக்க முடியும், நிராகரிக்க முடியும். அடுத்த நடவடிக்கையை அவருக்கு என்ன செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். குடியரசுத் தலைவர் ஒருவேளை உடல் நல குறைவின் போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், துணை குடியரசுத் தலைவர் அந்த கடமையை, குடியரசுத் தலைவரினுடைய கடமைகளை அவர் செயல்படுத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர். சட்டப்பிரிவு 74 கீழே என்ன செய்கிறாங்க, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குற விதமாக தான் பிரதமர் அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி அமைக்கப்பட்டது. அதுதான் சட்டப்பிரிவு. இந்த சட்டப்பிரிவு கிட்டத்தட்ட இந்தியாவில் பாரம்பரியமாகவே வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இது முன்னெடுப்பாக பிரதமர் என்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்டது, அந்த பதவி கொண்டு வரப்பட்டது. சரி, இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர் பதவியானது வைஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த வைஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கீழே தான் கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கும் எப்படி அரசியலமைப்பு நாடாளுமன்றம் நடைபெறுதோ அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட நடைபெறும். ஏன்னா நம்மளாம் வந்து பிரிட்டிஷ் உடைய ஆட்சி காலத்தில் தானே நம்ம இருந்தோம். அவங்களோட சில ஃபாலோவிங் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதிர்வர காலத்தில் அரசியலமைப்பு சாசனம்னு ஒன்று இருக்குது, நம்ம படிப்போம். அதை நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு புரிய வரும். ஸோ மாணவர்களே, தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியது நோட்ஸ் எடுங்க. டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து உங்களோட ஊக்குவிப்புனால் நான் தொடர்ந்து உங்களுக்கு வகுப்புகளை எடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? சரி.
இப்போது பிரதமர் அமைச்சரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிரதம அமைச்சருக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாருன்னா குடியரசுத் தலைவரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். பிரதம அமைச்சருக்கு மட்டும் இல்லை, மத்திய அமைச்சர்களுக்கு என்ன செய்வாங்க, பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் யாருனால தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்? மக்களால் நேரடியாக என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னா, பெரும்பான்மையான அந்த கட்சிக்குள்ள ஒரு மூத்த தலைவரோ அல்லது அவர்களில் யாராவது உறுப்பினரோ என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுத்து பிரதம அமைச்சராக முன்மொழிவாங்க. அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர்களுடைய முக்கிய பங்கு என்ன செய்கிறது, இலாக்காக்களை பிரித்து கொடுக்கறது, ஒவ்வொரு அமைச்சருக்கு பிரித்து கொடுக்கறது. இது அரசியலமைப்பு சட்டம் 78 படி பிரதம அமைச்சருக்கு என்னென்ன கடமை இருக்குன்றத சொல்லுது. அதில் அமைச்சரவர்களுடைய முக்கிய பங்கு நாட்டுக்கு என்னென்ன துறைகளில் செயலாற்றணுன்றது பிரித்து கொடுக்கறது ஒரு முக்கிய கடமையாக பார்க்கப்படுது. அடுத்து பிரதமர் அமைச்சர் பல்வேறு மாநாடுகளை கலந்துக்கிறார். அவர் தான் இந்திய அரசுடைய முக்கிய பிரதிநிதியாக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அவர் தான் இந்திய நாட்டினுடைய கொள்கையோடைய மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதராகவும் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அடுத்து அமைச்சரவை குழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 15%, குறைஞ்சது 15% மத்திய பிரதம அமைச்சர்களுக்கு பிரதம அமைச்சர் குழுக்களில் முக்கிய பங்கு வகிப்பாங்க. இதில் அமைச்சர்களுடைய பதவிகள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், அடுத்து இணையமைச்சர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கேபினெட் அமைச்சர்களை பார்ப்போமா? கேபினெட் அமைச்சர்கள் தான் முதன்மையானவர்கள். ஏன்னா அவங்க சீனியராக இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, அமைச்சராக இருந்து அந்த கட்சிக்கோ அல்லது நாடாளுமன்றத்தில் ஆலோசனை வழங்கக்கூடிய அமைச்சர்களாக அவங்க இருப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் 2வது இடத்துல இருப்பாங்க. அவங்களோட முக்கிய வேலை என்னதுன்னா இலாக்காக்கள், அதாவது துறைகளுக்கு முக்கிய பங்கு கொடுத்து அந்த வேலையை செய்வாங்க. அவங்க அமைச்சரவையில் அதாவது பொறுப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய ராஜாங்க அமைச்சர்கள் அவங்க அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க, அமைச்சரவை கூட்டத்தை வந்து கலந்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் மக்கள் நலனுக்காக அடுத்தடுத்த அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இணையமைச்சர்கள்னா ராஜாங்க அமைச்சர்கள் இருக்காங்கள்ல, கேபினெட் அமைச்சர் இருக்காங்கள்ல, அவங்க இருக்கக்கூடிய துறையில் இவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய வேலையை இவங்க செய்வாங்க. நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க மத்திய இணையமைச்சர்கள். இப்போ நம்ம நாட்டில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இருக்கார்ல பாஜகவில், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அடுத்து இந்திய நாடாளுமன்றம் அப்படின்னு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த மத்திய கவர்மெண்டில் 3 முக்கியமான பிரபலங்கள் எப்பவுமே இருப்பாங்க. யாருன்னு கேட்டால், ஒன்று குடியரசுத் தலைவர், 2வது ராஜ்யசபா என்று அழைக்கப்படுகின்ற மக்களவை, 3வது லோக்சபா என்று அழைக்கக்கூடிய ராஜ்யசபா என்று அழைக்கப்படக்கூடிய மாநிலங்களவை, 3வது லோக்சபா என்று அழைக்கக்கூடிய மக்களவை. இது 3மே 3 கதாநாயகர்கள் நாடாளுமன்றத்தில். இதுலேயும் என்ன இருக்கு, மக்களவையை கீழவையும் மாநிலங்களவையை மேலவையும் சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் பார்த்தோம்ல அந்த பாடத்தில், அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை மாநிலங்களவை மக்களவை கொண்ட இது இருக்குது, ஸ்டேட் இருக்குது, 6. அது மாதிரி இங்கே நாடாளுமன்றத்துலேயும் மக்களவை, மாநிலங்களவையில் மேலவை, கிழவை இருக்குது. ஓகே,
சரி, இப்போது மாநிலங்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜ்யசபா என்று அழைக்கப்படக்கூடிய மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. இதில் மிச்ச பேர் யூனியன் பிரதேசம் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? மிச்ச 12 பேர். அந்த 12 பேரை தான் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாங்க. கலை, அறிவியல், பண்பாடு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, சமூக சேவை செய்யக்கூடியவங்களுக்கு பிரித்து எடுக்கப்படுகிறது. அப்புறம் கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கு அதே மாதிரி தான். அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், அரசாங்கத்தில் எந்த விதத்திலும் ஊதியம் பெற்றிருக்கக்கூடாது, சுய தொழில் செஞ்சுருக்கக்கூடாது, அவங்க சட்டமன்ற தொகுதியில் என்ன செஞ்சுருக்கணும், உறுப்பினராக இருந்திருக்கணும், ஒரு வாக்காளராக இருந்திருக்கணும், குடிமகனாக இருந்திருக்கணும். ஓகே, இது உண்மையை சொல்லப்போனால் மாநிலங்களவை தான் நிரந்தர அவை. சரிங்களா? இவங்களோட பதவி காலம் 6 வருஷம். மேலவேன்னு எடுத்துக்கிட்டாவே அது 6 வருஷம் தான். ஆனால் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 2 வருஷம் தான் என்ன செய்வாங்க, பதவி நீட்டிப்பு செய்வாங்க. அடுத்தடுத்து ஆட்கள் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காகன்னு நான் போன வகுப்பில் சொன்னேன். அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த 6வது வருடம் இருக்கக்கூடிய மேலவை உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க, ஆலோசனை வழங்குவாங்க. போன ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த ஆட்சியில் இதை இங்கே தொடரணும், நல்லது கெட்டதெல்லாம் செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்து மக்களவைன்னு எடுத்துக்கிட்டால் 552 தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் இருப்பாங்க. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்க உறுப்பினர்கள் 552 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகே, இதில் 530 உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்தும் 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மறந்துட வேண்டாம், 530 ஒரு ஸ்டேட்லேயும் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அதில் 13 உறுப்பினர்கள் எங்கே இருந்து எடுக்கிறாங்க, யூனியன் பிரதேசங்களிலிருந்து என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அதில் 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறாங்க. யார் அவங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ். மொத்தம் இப்போது எவ்வளோ இருக்குது, 545 உறுப்பினர்களை மொத்தமாக கொண்டிருக்கு. இப்போது மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். எல்லோரும் 25 வயசு 25 வயசு அடைஞ்சிருக்கணும். மாநிலங்களவைக்கு 30 வயசு, மக்களவைக்கு 25 வயசு. ஓகே, அவங்களும் என்ன இருந்திருக்கணும், அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளராக என்ன இருந்திருக்கணும், பட்டியல் இடம் பெற்றிருக்கணும். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ என்ன சொல்கிற ஊழியராக இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஆதாயம் தரக்கூடிய சுய தொழில் அவர் என்ன இருக்கக்கூடாது. 2வது அவர் கடன்காரனாக இருக்கக்கூடாது. தான் மெயின் பாயிண்ட். ஓகே, அவங்களுக்கு பதவி காலம் 5 வருடம் தான். இவர்கள் யாரால் பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க, குடியரசுத் தலைவர்களால் பிரதமரின் ஆலோசனைக்கு இணங்க துறைகள் ஒதுக்கப்பட்டு என்ன செய்வாங்க, பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டமன்றம். இந்த மாநிலங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சபாநாயகர்னு இருப்பார். இந்த சபாநாயகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த மக்களவை தலைமையை ஏற்று நடத்தக்கூடியவர் சபாநாயகர். அவர் இரு அவைகளிலும் கூட்டத்திற்கு தலைமை வைப்பார். ரொம்ப முக்கிய விஷயம். நாடாளுமன்றத்தில் 2 அவையில் என்ன செய்வார், கூட்டத்துக்கு தலைமை வைப்பார். அவர் தான் மசோதா, நிதி மசோதாவாக இருக்கட்டும், நீதி மசோதாவாக இருக்கட்டும், எந்த மசோதாவாக இருந்தாலும் என்ன செய்வார், அவர் ஏற்று அதை என்ன செய்வார், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பார். சபாநாயகர் ஒருத்தவர் பதவி காலியாக இருக்கும்போது அவர் அல்லது அந்த அன்னைக்கு வரலைன்னா அன்னைக்கு துணை சபாநாயகர் பதவி வைப்பார். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். 2வது, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் கொண்டு வருவாங்க, மாநிலங்களவையா மக்களவையா? மாநிலங்களவையில் கொண்டு வர மாட்டாங்க. மக்களவை கீழவையில் தான் என்ன செய்வாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவாங்க. ஏன்னா அது நிரந்தரம் இல்லாதது. எப்போ வேணால் என்ன செய்யலாம், ஆட்சியை கலைக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீதித்துறை. இந்த நீதித்துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள முக்கிய பங்கு வகிக்குது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களை நியமிக்க வழிவகை செய்கிறது. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இந்த குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவர்களுக்கு பணி அவர்களின் அனுபவத்தை சார்ந்து என்ன செய்கிறது? பணி நியமனம் செய்யப்படுகிறது. இதில் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கக்கூடிய முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுன்னா அவங்க சட்டமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மட்டுமே. ரெண்டாவது, இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு உரிமை இவருக்கும் உண்டு. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எழக்கூடிய கேள்விகளுக்கும் அமளிகளுக்கும் அவர் என்ன செய்யலாம்? கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அவருக்கு உண்டு. இதில் நீதித்துறை நாட்டினுடைய 3வது அங்கமாக எப்பொழுதுமே இருக்கிறது. இது நாட்டின் மக்களுடைய சுதந்திரம், அவங்களுக்கு உண்டான உரிமை மற்றும் கடமையை என்ன சொல்லுது? எடுத்து சொல்லுது. ஏன்னா மக்களுக்கு தேவையான ரைட்ஸ் கிடைக்காத பொழுதோ அவங்க அந்தந்த அரசினுடைய நேரடி கட்டுப்பாடு விலக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தோம்னா அவங்க அந்த மக்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுறாங்க, இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட நீதித்துறையை தன்னாட்சி தான் வச்சுருக்கு. எப்போவுமே அது சுதந்திரமாக தான் செயல்படுது. யாருனாலையும் நீதிமன்றத்தை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. ஆதலால் குடிமக்கள் உரிமையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த உச்ச நீதிமன்ற அமைப்பு 1950 அந்த தொடக்க காலத்தில் 8 நீதிபதிகளை மட்டுமே கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 34 நீதிபதிகள் இப்போவும் எக்ஸ்ட்ரா இன்னும் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வழக்குகள் வித்தியாசமாக போய்கிட்டே இருக்கிறப்போ அதுக்கு தகுந்தாப்புல செக்ஷனை பிரித்து அதுக்கு தகுந்தாப்புல தனி நீதிமன்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உச்ச நீதிமன்றம் அந்த தகுதியை சொன்னேனே, ஏன்னா குறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் என்ன செய்வாங்க? பதவி பிரமாணம் செய்வாங்க. குறைஞ்சது என்ன செஞ்சுருக்கணும்? 5 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்கணும்? உயர் நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டுருக்கணும். இதில் 10 ஆண்டுகளாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக செயலாற்றியிருக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஆளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு சட்ட வல்லுநராக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோம்ல, என்னென்ன அதிகாரங்கள்லாம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குண்ணா உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு என்னென்ன வழங்கியிருக்கிறாங்களோ அதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கும். ஏன்னா அது கேபிஎஸ் கார்ப்ஸ், ஆர்டிஐ சொல்கிறோம்ல, தனக்கீரிய நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை, நிதி புலனாய்வு, ஆட்கொணர்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அவர் என்ன செஞ்சுருக்காங்க? கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கீழே தான் செயல்படுகிறது. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவ்வளோதான், இதோட கிளாஸ் முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். எங்களுக்கு ஆஃபீஸ் டைம் போக மிச்ச டயத்தில் உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்களைப் போல் நீங்களும் தொடர்ந்து பயன்பெற்று முன்னேறணுன்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் அனைவரும் எமக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.